ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே விளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பினாங்கில் உள்ள புக்கித் மெர்தஜாமில் உள்ள பெர்மத்தான் திங்கின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து மார்க்கெட் ஏரியா. இந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னா, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். அதுவும் வந்து சைனீஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். எப்படி நம்ம ஊரில் எப்படி வடை, டீ அது மாதிரிலாம் குடிக்கிறோமோ அது மாதிரி இந்த டைமில் இங்கே வந்தோம்னா சைனீஸோட ஸ்நாக்ஸு, அப்புறம் மலாய் அந்த பீப்புள்ஸோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே சைனீஸோட ஸ்நாக்ஸ் தான். இங்கே வந்து நம்ம சைனீஸ் எப்படிலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி அந்த ரோட்டோர ஸ்டால்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி போட்டு அதில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி இங்கே வந்து ஒரு மார்க்கெட்டில், பெரிய மார்க்கெட் ஏரியாவில் சின்ன சின்ன பாக்ஸாக அந்த கடைங்கள்லாம் போட்டு அதில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஷாப்பில் என்ன சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா சிச்சு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனீஸில் வந்து சிச்சு வராங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சு வராங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வடை அதெல்லாம் எண்ணெயில் போட்டு செய்கிறோம்ல, அது மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்வாங்க. இதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து அந்த மாவில் ஸ்டஃப் பண்ணி அது ஒரு டைப் ஆஃப் இது செய்கிறாங்க. அப்புறம் அந்த நம்ம ஊரில் சேமியா சொல்லுவோம்ல, சேமியாவை அது ஒரு ரோல் மாதிரி, சிக்கன் ரோல் மாதிரி, அது சேமியா மட்டும் வச்சு அந்த ரோல் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரான் வச்சு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாகவே இது பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்போதைக்கு அவங்க வந்து அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு சுட சுட வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம அந்த எண்ணெய் பலகாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எண்ணெயில் தான் இது வந்து மெயினாக செய்கிறாங்க. இதை நம்ம செலக்ட் பண்ணுறதை எடுத்து அவங்க எண்ணெயில் போட்டு அதை சுட சுட எடுத்து நமக்கு அந்த சாஸில் வச்சு கொடுப்பாங்க. அது உண்மையாகவே வந்து நான் ஆல்ரெடி இதை சாப்பிட்ருக்கேன். இந்த டைம் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது மாதிரி தான் வந்து எண்ணெயில் போட்டு இதை செய்வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு நமக்கு திரும்ப சூடாக எடுத்து கொடுப்பாங்க. அதை கட் பண்ணிலாம் அவங்களே பிளேட்டிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது வந்து அவங்க எண்ணெயில் போட்டு எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நமக்கு வந்து இப்போ அந்த பிளேட்டில் வந்து கட் பண்ணி அந்த சாஸ் வச்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேபிளில் போய் உட்காந்துட்டோம்னா அவங்களே எடுத்து வந்து சர்வ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அன்றைக்கி லீவாக, அவங்களோட அசிஸ்டன்ட் லீவுன்றதுனால நம்மளே வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டே போய் நம்ம டேபிளில் உட்காரலாம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக அது கட் பண்ணி அதில் அந்த சாஸ் வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்லாம். உண்மையாகவே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு முறுமுறுன்னு அந்த கிளைமேட்டுக்கு, ரைனிங் கிளைமேட்டு, அந்த ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கடையோட மெனு கார்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்னென்ன அவங்க வேறு என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக் செய்கிறாங்க, ஹாட் டாக் செய்வாங்க, ஃப்ரைடு சிக்கன் செய்கிறாங்க, அப்புறம் ப்ரான் ரோல் செய்கிறாங்க. இதெல்லாமே வந்து இவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம எல்லா ஷாப்லேயும் வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேபிளில். இப்போ வந்து அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கே அது புதுசு தான். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் மலேசியா பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துருக்க இந்த ஸ்வீட் டெசர்ட் ஷாப்லேருந்து நம்ம ஒரு 2 ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஸ்வீட்டான ஜூஸ் மாதிரி இருக்கும். அது எப்படி, அது நேம் என்ன அப்படின்றத பாருங்கள். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஜூஸ் எப்படி இருந்தது. ஜூஸுன்னு சொல்ல முடியாது, அது சாப்பிட்லாம். நம்ம ஊரில் ஸ்வீட் மாதிரி சாப்பிட்லாம். அது எப்படி இருந்ததுன்றதையும் நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் அந்த ஷாப்லேருந்து வாங்கினது பார்த்தோம்னா, இதோ தெரியுதுல ஒயிட் கலர், இது வந்து தெம்பிக்காய் ஜூஸுன்னு சொல்லுவாங்க. தெம்பிக்காய் ஜூஸ்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தேங்காய் பால் அதுலேருந்து செய்கிறது. தெம்பிக்காய்னா தேங்காய் நினைக்கிறேன், அந்த தேங்காய் பால்லேருந்து செய்கிறது. அது மாதிரி வந்து லெஞ்சிகாங் அப்படின்னு அந்த ஜூஸ், அந்த ஸ்வீட் ஒன்று வாங்கினோம். அது வந்து தமிழில் சொல்லணும்னு பார்த்தோன்னா லோகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, மலையில் வந்து மாத்தா குச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட் நேமு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாங்கி வச்சதை சாப்பிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, அந்த சிச்சி ஓராங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு 5-6 ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் நாங்கள் வாங்கினது வந்து ப்ரானு, சிக்கனு, அந்த பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்கு அதில் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையாகவே வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அது
நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிறிஸ்பியாக அதை சாப்பிட்றதுக்கு, அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு, அதிலே வந்து அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்சிகாங். அதான் நான் சொன்னேன்ல, தமிழில் சொல்லணுன்னா லோங்கன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது மலாயில் பார்த்திங்கன்னா மாத்தாக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட் நேமு. அது எப்படி இருக்குன்னா, அந்த ஃப்ரூட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை உடச்சோம்னா உள்ள அந்த நுங்குலாம் இருக்கும்ல, அது மாதிரி அந்த கலரில் டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஒரு பால் மாதிரி இருக்கும். அதுலேருந்து அந்த இது செய்கிறாங்க. உண்மையாக வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸ் வந்து எந்த ஸ்டைலில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சைனீஸ் ஸ்டைல் கிடையாது, மலாய் ஸ்டைலும் கிடையாது. சைனீஸும் மலாயும் மிக்ஸ் பண்ண ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து நொன்யோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி நொன்யோன்னா என்னன்னு சொல்கிறேன்னா, சைனீஸும் மலாயும் சேர்ந்தது, அதுதான் வந்து நொன்யோ. இதில் வந்து எனக்கு அந்த ஜூஸில் ஒரு சின்னதாக ஒரு கசக்கிற மாதிரி ஒரு இது தெரிஞ்சுது அந்த ஃப்ரூட்டை கடிக்கிறப்ப. மற்றபடி அந்த ஜூஸ் எனக்கும் பர்சனலாக பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸுன்னு தான் சொல்லலாம். இப்போது நம்ம அடுத்ததாக நம்ம சாப்பிட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெம்பிக்காய் சூசு. தெம்பிக்காய் சூசுன்றது வந்து தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலில் செய்கிற டிஷ்ஷு. இதை வந்து ஹனி டியூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம தமிழில் இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன போட்டு இது செஞ்சுருப்பாங்கன்னா, நம்ம தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஒரு வகையான நூடுல்ஸ், சேமியா மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து நூடுல்ஸு, அப்புறம் நம்ம ஜவ்வரிசி செய்வோம்ல பாயாசத்துக்கு, அதெல்லாம் போட்டு தான் வந்து அது அந்த தெம்பிக்காய் சூசு செய்கிறாங்க. அதுவுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இப்போ என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு மெயின் டிஷ்ஷே இதில் நம்ம சாப்பிட வந்ததுலே. இது பேர் வந்து கோத்தியா கொரங்னு சொல்லுவாங்க. இந்த கோத்தியா கொரங்கில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரானில் செய்வாங்க, அப்புறம் சிக்கனில் செய்வாங்க, போர்க் போட்டு செய்வாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ப்ரானில் உள்ளது வாங்கியிருக்கோம். இந்த ப்ரானில் உள்ளது எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த நூடுல்ஸ்லேயே வந்து அந்த ஃப்ளாட் நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த பட்டையாக இருக்கும் நூடுல்ஸ், அதை போட்டு அந்த நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தான் எக்கு, ப்ரானு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. இது உண்மையாகவே வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இங்கே பிடிச்சதுலே இது இந்த டிஷ் வந்து ஒரு சூப்பர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம் இந்த டிஷ்ஷை. இதில் வந்து ப்ரானு, சிக்கனு, மட்டனு, போர்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணது வந்து ப்ரானு. இதுதான் வந்து ப்ரான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ப்ரானுமே வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஜானனை ட்ரை பண்ணிகிட்டு இருக்க டிஷ்ஷு பேர் வந்து வன்டாங் மீன் சொல்லுவாங்க. இது வந்து சைனீஸில் வன்டாங் மீன் சொல்லுவாங்க, இல்லை மலாயில் வந்து மீ குரேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் இது செய்வாங்க. அந்த போக் போட்டு செய்வாங்க, சிக்கன் போட்டு ஒரு சைடு செய்வாங்க, மட்டன் போட்டு செய்வாங்க, ப்ரான் போட்டு செய்வாங்க. இதில் நம்ம இன்றைக்கி வாங்கினது வந்து சிக்கன் போட்டு வாங்கினோம். அதுவுமே வந்து நல்லா தான் இருந்தது. இதுலேயுமே வந்து இன்னொரு டைப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த சூப் மாதிரி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த பவுலில் சூப் மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து அந்த சிக்கனு, ஃபிஷ் பாலு அது மாதிரி போட்டும் செய்வாங்க. அது வந்து வன்டாங் மீ சூப்புன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நாங்கள் ட்ரை சாப்பிட்டுட்டு சூப் சாப்பிட்ணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் லேட்டாக வந்து அந்த சூப்புமே வந்து ஆர்டர் பண்ணோம். ஒரு வழியாக அந்த மீ வந்து நம்ம சூப் டைப்பில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு அதையும் ஆர்டர் பண்ணார் ஜானன்னு. அதை சாப்பிட்டு பார்த்தா அதுவும் நல்லாயிருக்கு. அந்த பவுலில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த டைப்பான சூப்பு, வாங் மீ சூப்புன்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே அந்த சிக்கனு, போக்கு, மட்டனு அதெல்லாம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இப்போ போட்டு வாங்கினது வந்து சிக்கன் பால் போட்டு வாங்கினோம். இது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிக்கிட்டே சாப்பிடுங்கன்ற மாதிரி இருந்தது. நாங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஒரு வழியாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ரூம் கிளம்பிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.